அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு எறாவும் முருங்கைக்காவும் போட்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நம்ம முதல்ல வந்துட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நான் ஒரு 3-4 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறமா ஒரு 6-7 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் ஒரே ஒரு தக்காளி நல்லா பழமாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். தக்காளி போட்ட உடனே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இதுக்கு நிறைய போடணுன்ட்டு இல்லை. இதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போது நான் கல் உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறமா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு அப்புறமா நான் ஒரு 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை ஒரு 20% ஃபஸ்ட்டு வேக வச்சுப்போம். அதுக்கப்புறமா எறா சேர்த்துக்கலாம். இப்போ இது வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு எறா போட்டிருக்கேன். ஏன்னா எறா ரொம்ப நேரம் வெந்தா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் முருங்கைக்காய் வேக வச்சுட்டு அப்புறமா நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ சூப்பராக முருங்கைக்காவும் வந்துச்சு, எறாவும் வந்துச்சு. இதை வந்து நல்லா ரசம், சாம்பார், அப்புறம் இட்லி தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான எறா முருங்கைக்காய் கிரேவி தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.